டே 25 சேட்டு பையன் விளாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சோடனே என் ஒய்ஃபோட அக்கா எல்லோரும் வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா நானும் என் மச்சான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் பண்ணவே மாட்டோம். அதனால் நாங்கள் ஒரு 3 பேர் வந்து பைக் எடுத்துக்கின்னு ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் கிளம்பி வந்துட்டோம். அவரோட பழைய பைக் வந்து சர்வீஸ் விட்டுருந்தால் அந்த பைக் எடுத்துக்கின்னு புது பைக்கை வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் விடுறதுக்காக விட்டுட்டு நாங்கள் திரும்பி வந்து அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்து தோசை கடை இந்த அண்ணா தோசை கடை தான் வந்து செம்மையாக தோசை செய்வார். சவுத்தில் போயிட்டு தோசை நம்ம சென்னையில் தான் வந்து தோசை கற்றுட்டு இங்கே கடை வச்சிட்டாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசை ஆர்டர் பண்ணி நானும் என் மச்சான் எல்லாம் தோசை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். பிரேக்ஃபாஸ்ட்டு செம்மையாக பண்ணிட்டு திரும்பி பார்த்திங்கன்னா அந்த பைக் சீட் கவர் பண்ணோம்னு சொன்னாங்க. அதாவது ஹீட் ப்ரூஃப் கவர் அதை போட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் கைஸ். என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் சித்தப்பாவுக்கு செம்ம ஃபீவர். அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனார். மூஞ்சி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஏன்னா மதியான டைமு செம்மையாக ஹீட்டுக்கு வேவ் அடிக்கும், அதாவது வந்து சூடான காற்று அடிக்கும் ராஜஸ்தானில். அதனால் மூஞ்சி கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மாத்திரை அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சிட்டு அப்படியே வர வழியில் என் பையனுக்கு மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். ஏன்னா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு கொஞ்சம் மாத்திரை கொடுத்துட்டு அழுதுனே இருந்தான் கைஸ். அதனால் அவன் தூங்க போட்டுட்டு ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃப் வந்து கிளம்பி வந்துட்டோம் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி இந்த ராஜஸ்தானில் இப்படி தான் இருக்கும், இருட்டாகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளும் ஹீட் கவர் போட்டுடலாம். ஏன்னா வந்து ஹீட்டு செம்மையாக அடிக்குது, நம்ம சீட்டும் வந்து ரொம்ப சுடுதுன்னு சொல்லி என் பைக்குக்கு ஹீட் கவர் போடலாம் சொல்லி மச்சாக்கு எங்கே போட்டோமோ அங்கேயே வந்து பைக்கை நிறுத்திட்டு நானும் என் பைக்குக்கு வந்து ஹீட் கவர் போட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். வீட்டில் வந்து பார்த்தா என் ஒய்ஃபோட அக்கா எல்லோரும் வந்து ஃபங்க்ஷன் கிளம்பிட்டாங்க. மச்சான் எல்லோரும் எங்கடா போகிறீங்கன்னு கேட்டதுக்கு இங்கே தான் பக்கத்தில் கல்யாணம் வாங்க எல்லோரும் போகலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். ஏன்னா வந்து குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், ஜாயின்ட் ஃபேமிலி. எப்படி பார்த்தாலும் 7 அக்கா, அவங்க ஹஸ்பண்டு, அப்புறம் என் மச்சான் ஒய்ஃபு அப்படின்னு பார்த்து ஒரு 20-25 பேர் இருப்போம் கைஸ். கார்லனா போனால் பத்தாதுன்னு சொல்லி டிராக்டர் எடுத்து கிளம்பிட்டோம் கைஸ். வில்லேஜ் லைஃப் உங்களுக்கே தெரியும், டிராக்டரில் தான் போனோம், இல்லைனா மாட்டு வண்டியில் போவாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம சென்னையில் இருந்தால் மாட்டு வண்டியில் தான் போவாங்க. நாங்கள் டிராக்டரில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்துட்டோம் கைஸ். ஃபங்க்ஷனில் வந்து நம்ம முதல் வேலை உங்களுக்கே தெரியும், சாப்பிட்றது தான். வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சாப்பாடுனா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிஞ்சி தான் ஹைலைட்டு, செம்ம டேஸ்டானது. அப்புறம் நான் என் மச்சான் என் சகலை எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டு திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கைஸு. வர வழியில் எல்லா பசங்களும் தூங்கிட்டாங்க கைஸு. செம்ம என்ஜாய் பண்ணிட்டோம். இதுதான் வில்லேஜ் லைஃபு, ராஜஸ்தான் லைஃபு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் கைஸ்.